ரொம்ப ஈஸி மெத்தடில் ப்ரான் கிரேவி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் எடுத்துக்கிறேன். அது வந்து நைஸாக கட் பண்ணி, அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். ரொம்பலாம் வந்து வதங்கணும் அப்படிலாம் இல்ல. ஓரளவு வதங்கினா போதும். அப்புறம் பூண்டு பூண்டு தான் வந்து இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்டே வந்து பூண்டு தான். ஏன்னா இது இறால் சாப்பிடும்போது நமக்கு நிறையா வாய்வு பிரச்சனை, இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. டேஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் தக்காளி வந்து அதே மாதிரி வெங்காயம் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்துக்கணும், மஞ்சத்தூள், மிளகா மல்லி வந்து நான் வீட்டில் அரைச்சது வந்து தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கினது வந்து தனித்தனியாக வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணால் போதும், நல்லாயிருக்கும். காரம் நிறையா வேணுங்கிறவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இறால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணாலே வந்து போதும். ஆட் பண்ணி நல்லா வந்து அதை கிளறி விடணும். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து மசாலா வந்து படுற மாதிரி. நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்து இது செய்யலாம். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரான்னா கஷ்டமாக இருக்கும், ஸ்மெல் அடிக்கும் அப்படிலாம் வந்து சொல்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கூட வந்து இறாலோட அந்த பச்சை ஸ்மெல்லு, அந்த கவிச்சி ஸ்மெல்லே வந்து இருக்காது இந்த மெத்தடில் பண்ணால். அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி லைட்டாக தான் ஆட் பண்ணணும், ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. அப்புறம் குழம்பு மாதிரி போயிடும், கிரேவி ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பிளேட் எடுத்துகிட்டு பார்த்தா உங்களுக்கு இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இருக்கும். கொஞ்சம் அப்படியே குழம்பு லைட்டாக ஒரு செமி சாலிடாக இருக்கும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் ஒரு கிரேவி ஸ்டேஜில் வந்து வந்துடும். அது கலரும் வந்து சேஞ்சஸ் அப்படியே மாறி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை ரெசிபி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.